கவிதையின் தலைப்பு பழனிமலை முருகையா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை என்பதால் தனிமையை நாடும் குழந்தைகள் பலர். அவனும் கூட அப்படித்தான். ஒரு சிறு விஷயத்தை புரிந்து கொள்ளாத பெற்றவர்களின் மனநிலை யாரிடம் சென்று சொல்லுவது தெரியவில்லையே. பெற்றவர்களின் அன்பையும் பெற முடியாமல் பிறரின் அன்பை ஏற்கவும் மனமின்றி தனிமை தேடி மலை மீது சென்று ஏகாந்தமாய் இருந்தவனை தேடி இன்று பலரும். அவனுக்கோ பணத்திலும் தனிமையை தேடி மலை மீது சென்று ஏகாந்தமாய் இருந்தவனை தேடி இன்று பலரும் செல்கின்றனர். அவனுக்கோ பணத்திலும் அதிகாரத்திலும் நாட்டமில்லையே. இனிய தமிழை தேடி அகத்தியர்க்கு தொல்காப்பியம் தந்து தேனும் தினைமாவும் விரும்பி ஏற்பவன். ஏழைகளின் எளிமையையும் உண்மையையும் அன்பும் இரக்கமும் அள்ளிக் கொடுப்பதில் தந்தையை மிஞ்சிய தனையன் எங்களின் இந்த குறிஞ்சி நிலத்து தலைவன். எதுவுமே வேண்டாமென்று ஆண்டி கோலத்தில் ஆசையின்றி நின்றவனை தாழ்பணிந்து வணங்குகிறேன். ஆண்டியாய் நின்றவன் ஆண்டியாக வந்தவனையும் அரசனாக்கி பாக்கும் எங்களின் முருகனே. கண்போல காக்கும் கருணையின் உருவமே. சித்தம் தொட்ட முருகனே, துணை வருவாய் தூயவனே, மாதவனின் மருமகனே, பழனிமலை முருகையா. நண்பர்களே, தமிழ் கவிதை கதைகளை படிக்கணும்னா தெனாலிராமன் பிளாக் ஸ்பாட்டை தொடர்ந்து பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம். ராமன் சங்கர்.